வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட். இப்போ நம்ம பார்க்குற பூமி பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 50 சென்ட் 1.5 ஏக்கர் இடம் விற்பனைக்கு இந்த இடம் தான் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த பூமி பாருங்கள். இந்த பூமி இதுக்கு அடுத்த பொலி வரைக்கும், அதாவது மாமரம் வந்து ஈஸ்ட் சைடில் இருக்குது. பாருங்கள், இந்த பூமி ஒன்று மொத்தம் 6 வயல் சேரும். இது ஒரு வயல், இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு வயல் சேருது, 2 வயல். இதுதான் பார்டர். ஃபர்ஸ்ட் உள்ள வரோம் இல்லையா, வந்து ஃபர்ஸ்ட் பார்டர்ல நிற்கிறோம். பாருங்க, இது செகண்ட் வயல் தெரிகிறது. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு முன்னாடி ஒரு வயல், வீட்டு பாரு கை நீட்டி காட்டுறோம் பாருங்க. இது 2வது வயல். இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கு இந்த மரத்துக்கு பக்கத்தில், அது நம்மளுக்கு வராது. பாருங்க, இது ஃபர்ஸ்ட் வயல், அதாவது ஃபர்ஸ்ட் வயலுக்கு பின்னாடி 2வது வயல். இதுக்கு நேர் பின்னாடி பாருங்க, அந்த வீடு வரைக்குமே அந்த பூமி இருக்குது. நல்ல அருமையான செம்மண் பூமி. இந்த பூமிக்கு அடுத்து எல்லா பூமியும் நான் உங்களுக்கு சர்வே பண்ணியிருக்கோம். இதான் பவுண்டரிஸ், வெஸ்ட் சைடு பவுண்டரி. அந்த பொலி தான் வந்து பவுண்டரி. இது ஃபர்ஸ்ட் வயல் முடிஞ்சு செகண்ட் வயல் உங்களுக்கு காட்டுறோம். இதில் தென்னை மரம் போட்டு வச்சிருக்காங்க, சின்ன கண்ணு. பாருங்க, எல்லாமே வந்து 6 மாசம் கண்ணு போட்டிருக்காங்க. இந்த வீட்டுக்கு பின்னாடி இப்போ நம்ம பார்க்குறோம். பாருங்க, இது 2வது மேவரத்துலேருந்து 2வது வயல். இதுக்கு அடுத்து 3வது வயல் ஒன்று வரும். இப்படி கிட்டத்தட்ட 6 வயல் உள்ளடக்கியது இந்த 1.5 ஏக்கர் பூமி. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனி கிணறு இருக்கு, அது போக ஒரு போர்வெல் இருக்கு. இதெல்லாம் இந்த பூமிக்கு சேர்ந்தது. இபி லைன் மாத்திரம் இல்லை, அது வேணா நம்ம அப்ளை பண்ணி தான் வாங்கிக்கலாம். இப்போ இன்ஜின் ஆயில் மோட்டர் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. கிணறும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம், போர்வெல்லும் காட்டியிருப்போம். இப்போ நம்ம நிற்கிறது 2வது வயல், அதாவது பாருங்க 2வது தந்தி கம்பம் வரைக்கும் அறுதி இருக்குது. இதுக்கு அடுத்து உன்னியர் வயல் இருக்கு. மொத்தம் 3 வயல். அருமையான செம்மண் பூமி, நல்ல அருமையான ஒரு பூமி. பிளைனா இருக்கு, நல்ல செம்மண் இருக்கு. உங்களுக்கு செங்கட்டைன்னு சொல்லுவாங்க, அதைய அந்த மாதிரி அட்டகாசமா ஸ்கொயரா நீட்டா பூமி இருக்கு. உள்ள வர வழித்தடம் வந்து 8 அடி வழித்தடம். கார் வரக்கூடிய வண்டித்தடம், காரு டிராக்டர் லாரி வரக்கூடிய ஒரு வழித்தடம் இருக்குது. பாருங்க, இதுதான் கடைசி வயல். வாயு இந்த சைடில் வரும். பாருங்க, ஜலமூலையில் உங்களுக்கு கிணறு இருக்கு. பாருங்க, இது 2வது வயல் 3வது வயல். நீட்டா இருக்கு பூமி, நல்ல அருமையான பூமி. தென்னங்கன்று போட்டிருக்க செம்மண் பூமி. பூமி கிளவரத்தில் பூரா மாங்காய் தோப்பு, அருமையான மாங்காய் தோப்பு இருக்கு உங்களுக்கு. இது வந்து கொடுக்குறாங்க இந்த பூமி. இதோட மொத்த விலை பார்த்தீங்க அப்படின்னா 42 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. அதாவது 1.5 ஏக்கரா சேர்த்து 42 லட்சம் கேட்கப்படுது. இதில் கிணறு போர்வெல் இருக்குது, சின்ன சாலை இருக்குது, அவ்வளோதான். பவுண்டரிகள் எல்லா இடத்துலையும் தெளிவாக இருக்குது. பாருங்கள், இது ஒரு போர்வெல் இருக்குது. தண்ணி அருமையான தண்ணி, நல்லா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அருமையான ஒரு பூமி. அப்படியே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு உட்காரக்கும் அருமையான பூமி. பாருங்கள், சுற்றியுமே அருமையான எல்லாமே விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு பூமியாக உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். உங்களுக்கு மாமரக்காடு, தென்னை மரம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது இந்த ஏரியா. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, பொள்ளாச்சி ரோட்டில் இருந்து கிட்டத்தட்ட 10வது கிலோமீட்டரில் வெஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கு இந்த பூமி. பாருங்கள், இந்த கிணறுலாம் பாருங்கள், தண்ணி நிறையா இருக்குது. இதில் ஆயில் மோட்டர் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதில் 1.5 ஏக்கராக்கு ஒரு கிணறு, ஒரு போர்வெல் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதில் அந்த விஷயம் இருக்குது. விலையும் 42 லட்ச ரூபா ஃபைனல் அப்படின்னால் கிடைக்கப்படும். உடனே வந்து இந்த பூமியை பார்த்து வாங்கணும்னு நினைக்க உடனே வாங்க. ஏன்னா விலைகள் வந்து தாறுமாறாக போயிட்டு இருக்கனால எங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. இப்போ ரேட் சொல்கிறாங்க, கிளைண்ட் வரப்போ ரேட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறையா நடக்குது. விலை ஏறினாலும் நாங்கள் அது பொறுப்பாக முடியாது. எங்கள்கிட்ட சொல்கிற இந்த ரேட் சொல்கிறாங்க, உடனே வாங்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்புக்கு வாங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி. 1.5 ஏக்கர் இந்த பட்ஜெட்டில் எங்கேயுமே அமையாது. வழித்தடம் வந்து தார் ரோட்லேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தான் வரும், 300 அடி வருது. அது வந்து நல்ல கார் வர தடம் தான் இருக்குது. அது கொஞ்சம் மேம்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பூமியும் நல்லா அருவியாக வடக்கு சரிவு பூமி. உங்களுக்கு சரிவும் பார்த்தீங்கன்னா வடக்கு சரிவாக வந்துடுது பூமி. நல்லா அருமையான பூமி, செங்கட்டை, சிவப்பு மண், போர்வெல் இருக்குது, கிணறு இருக்குது. நல்லா அருமையான பூமி. சுற்றி ஃபென்சிங் போட்டு உங்களுக்கு தேவையான ஒரு பாருங்கள் தென்னங்கன்று போட்டிருக்காங்க. நீட்டாக ஒரு இபி லைன் மாத்திரம் போஸ்ட் வாங்கிட்டு உள்ள போட்டோம்னா அருமையாக இருக்கும். பாருங்கள், கிணறுலாம் அருமையாக இருக்குது. கிணத்துலேயே தண்ணி இருக்குது. எல்லா சிறப்பு அம்சங்கள் கூட இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்கு. விலை 42 லட்சம் இன்னைக்கு சொல்கிறாங்க. கண்டிப்பாக
எங்களோட சூழ்நிலை விளக்கமாக சொல்லிட்டோம். எல்லா பூமிகளும் தாறுமாறா ரேட்டுகள் வந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து பூமிகளை பார்த்துட்டு நேரில் வரப்போ அட்வான்ஸோடவே வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டு அப்படியே லீகல் பேப்பர் பாருங்கள். ஒரு நாள் 2 நாளே நீங்கள் முடிவை சொல்லிவிடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் பார்க்குறனாலையும் பூமிக்காரங்களுக்கு ஒரு இதாக போயிடுது. இவங்க இல்லாட்டி இன்னொரு ஆள் அப்படி வரக்கு வாய்ப்பு சொல்கிறாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வாங்க. அதுக்கு தான் நம்ம என்ட்ரி ஃபீஸும் கொடுத்துருக்கோம், சார்ஜ் பண்ணுறோம். ஏன்னா இது அப்படி எங்கேயுமே வாங்க முடியாதுல்ல, நாங்கள் வாங்குகிறோம். காரணம் பையர்ஸ் ரொம்ப கம்மி பண்ணுங்கிற ஒரு மோட்டிவேஷனில் பண்ணுறோம். ஏன்னா நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டினால வாங்குறவங்களுக்கு ரேட் ஏறாமல் கொடுக்கறது தான் எங்களோட நோக்கம். சில பேர் கமெண்ட்ல சும்மா விலை ஜாஸ்தி அது சொல்றாங்க. லைவ்ல நடக்கிற போராட்டங்கள் எங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன பண்றாங்கன்னு. கொடுக்குறேன்பாங்க, திடீர்னு பார்ட்டி வரப்ப திடீர்னு இல்லைம்பாங்க, இல்லை ரேட் அதிகம், இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. அதனால நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறோம். வாங்குறவங்க தாராளமாக வந்து பாருங்க. கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி, ஸ்கொயர் ப்ராப்பர்ட்டி, ஜல மூலையில கிணறு, அருமையான வாஸ்து பிரகாரம் வடக்கு பார்த்த பூமி. மொத்த விலை இன்றைய விலை 42 லட்சம் சொல்றாங்க. தயவு செஞ்சு வந்து பாருங்க. பிடிச்சதுன்னா அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், மீண்டும் சந்திப்போம். பாருங்கள். நன்றி, வணக்கம். இதோட ஓகே சார். அதோட அந்த நடந்து போகணுமல்ல, சாலையோட அப்படியே வரது. இல்லை சொல்லுங்க. நாளை போட்டு